அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் அண்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் அட்மிஷனில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு வந்து என்ன விதமான சலுகைகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துலாம். பிகாஸ் அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் சலுகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் சலுகைகள் சிலது தான் இருக்குது, அதிகம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எஸ், என்னென்னா நீங்கள் பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்லேயே சீட் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதால் வந்து நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். நார்மலாக மற்ற கேட்டகரி அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தென் ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரையும் நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அஃப்ளைடட் அண்ட் ஹானர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிசபிலிட்டி பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி, தென் ஃப்ரீடம் ஃபைட்டர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் பேஸில் வந்து சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. டிசபிலிட்டி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 5%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதிகமானாலும் ஆகலாம், கம்மியானாலும் ஆகலாம். ஸோ என்னோடய வியூவில் ஆவரேஜாக அவங்களுக்கு வந்து ஒரு 40 சீட்டாவது வந்து அவைலபிலிட்டி இருக்கும். தென் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃப்ரீடம் ஃபைட்டர் இவங்க எல்லாருக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் 20 சீட்ஸ் வேகன்சி வந்து அவைலபிலிட்டி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரீடம் ஃபைட்டர், தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களோட கேட்டகரியில் வந்து 20 சீட்ஸ் வந்து வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நார்மலாக எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 5 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் போதும். ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. டாக்குமெண்ட் ப்ரொசீட் பண்ணுறது நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த கேட்டகரியில் அப்லோட் பண்ணும்பொழுது இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும். ஸோ மேக்ஸிமம் சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சீட்ஸ் கிடைக்கும். ஓகே ப்ரோ, நாங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே அப்ளை பண்ணுறோம், ஒரு வேளை வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே சீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுனா, உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் போட்டு உங்களுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.